கனிமொழி திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடக்குது, கும்பாபிஷேகம் சொல்லுது, அங்கே போய் நிற்கிறாங்க. பக்தியா? ஏன் இதே இது வடபழனியில் நடந்தது, மருதமலையில் நடந்தது கும்பாபிஷேகம். இந்த கனிமொழி போனாங்களா? திருச்செந்தூருக்கு இவங்க போகலாமா? அந்த கோயிலே கலங்கப்பட்டு போயிடுச்சு. உங்கள் அப்பா நாசிகர், உங்கள் அப்பா இந்து என்றால் திருடன்னவர், ராமர் என்ன என்ஜினியரானு கேட்டவர். ராமர் பாலம்னு சொல்லி ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு கடலுக்கடியில் ராமர் பாலம் கட்டினார்னு சொல்கிறாங்களே, ராமர் என்ன அப்போவே என்ஜினியரிங் படித்தாரான்னு கிண்டல் அடித்தவர் இந்த கருணாநிதி. ஒரு அம்மன் கோயிலில் தீ மிதிச்சாருன்னு ஒரு கட்சிக்காரரை கட்சியை விட்டே விளக்குனார் கருணாநிதி. அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு பிறந்த மகள் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு அதென்ன பொம்மை மாதிரி எதையோ வச்சுருக்காங்கன்னு பெருவானை கேவலப்படுத்தி பேசுனீங்க. உங்களுக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழைய தகுதி இருக்கா? கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச அந்த கோயிலோட தூய்மையே போயிருமே. அது மட்டும் இல்லாமல் 1,76,000 கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்க நீங்கள். இன்றைக்கி இந்த சேகர்பாபு, எடுபடி சேகர்பாபு, அந்த ஸ்டாலின் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு அந்த கனிமொழியை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பெரிய கும்பாபிஷேகத்தில் முன்னாடி நிற்க வச்சு, காரணம் என்ன? உங்களுக்கு இது தூத்துக்குடி எம்பி தொகுதி தேர்தல் வருது, திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது. அப்போ தூத்துக்குடி மக்களை முட்டாளாக்கணும். அதுக்காக இந்த எடுபடி சேகர்பாபு இவங்களை கொண்டு முன்னிறுத்துகிறாங்க. நம்ம எல்லாம் இழிச்சவாயனா முருகரை கும்பிடும் பக்தர்களுக்கு சொல்கிறேன், மற்ற பெருமாளை கும்பிடும் பக்தர்கள், எல்லா ஈசனை கும்பிடக்கூடிய பக்தர்கள், விநாயகரை செருப்பால் அடித்த கூட்டம் இந்த கூட்டம், இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ளே விடலாமா? அதனால் இவங்களை உள்ளே விட்டதுக்கு, அதுவும் கனிமொழி போன்றவர்கள் விட்டது அரசியல் நாடகம். இந்த கனிமொழி வேறு எந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் போகாமல் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு போய் ஓட்டை வாங்கி மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், நம்ம மனைவி துர்கா ஸ்டாலின், இந்த வீடியோ பாருங்கள். இப்போ கூட அவங்க கோயிலுக்கு போய் ஏதோ சுமங்கலி பூஜை அப்படின்னு எல்லாம் பண்ணுறாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லலை, ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்து கடவுள் பக்தியில் இருந்தவங்க. அவர் ஸ்டாலின் பதவி இருக்கும்போதே திருப்பதியிலேருந்து பிரசாதத்தை கொண்டாந்து அவருக்கு கயிறு கட்டினாங்க. ஸோ அவங்கள நம்ம விமர்சனம் செய்யும்போது கூட என்ன சொன்னோம், நீங்கள்லாம் நாசிகர்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனைவியவே சாமி கும்பிட்றவங்களே உங்களால் தடுக்க முடியலைன்னா நாசிகத்தை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் இதுவே கிடையாது, தகுதி கிடையாது. உங்கள் ஈவேராவும் அப்படி தானே, மனைவி நாகம்மா கோயிலுக்கு போனாங்க, சொந்த மனைவியவே நாசியத்தை உங்களை மாதிரி பின்பற்றுறதுக்கு சொல்கிறதுக்கு வக்கு கிடையாது. சொந்த வீட்டிலையே அவ்வளோ பேர் சாமி கும்பிட்றா, நீங்கள்லாம் நாசியத்தை பற்றி பேசலாமான்னு சொன்னதுக்கு காரணம், அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே ஆன்மீகத்தை விரும்புகிறார்கள், அதனால தான் அவங்கள சொன்னோம். ஆனால் கனிமொழி அப்படி இல்லை. துர்கா ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. துர்கா ஸ்டாலின் அடிப்படையிலேயே தெய்வ பக்தி கொண்டவர், கனிமொழி அப்படி இல்லை. எல்லா திருட்டுத்தனங்களையும் எல்லா மோசமான விஷயங்களையும் கட்சியிலிருந்து பண்ணவர், தன்னை நாசிகராக காட்டி கொண்டவர், தன் தந்தையின் இதை பின்பற்றணும்னு சொல்கிறது. எந்த மூஞ்சியோட வெக்கம் இல்லாமல் எப்படிம்மா நீங்கள் முருகர் கோயிலுக்கு உள்ளே போகிறீங்க? நீங்கள் போனீங்கன்னா அந்த முருகர் கோயிலுக்கே களங்கம் ஏற்பட்டுருமே. உண்மையிலே முருக பக்தராக இருந்தால் மருதமலைக்கு போயிருக்கணும் கும்பாபிஷேகத்துக்கு, வடபழனி கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கணும். அதனால் கனிமொழி போய் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதை ஆன்மீகத்தை பின்பற்றும் அத்தனை பேரும் நம்ம எதிர்க்கணும். தூத்துக்குடி மக்கள் ஏமாந்துடாதீங்க கனிமொழியை பார்த்து. இவர்களெல்லாம் நடிப்புக்கிறார்கள், இவர்களெல்லாம் நாசிகர்கள். அதனால் இந்த சேகர்பாபுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். கோயிலில் உட்காந்துக்கிட்டு எடுபடி வேலை பார்க்குறதுக்காக கோயில் முருகர் கோயிலில் உட்காந்திங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் என்னை கோயிலுக்குள்ளே விடலைங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா,
கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட செல்வ பெருந்தகை காலத்தின் கோலம் ஒரு இந்திய தேசிய கட்சிக்கு வந்து தலைவர். இவர் கோயிலுக்கு போனாராம், என்னை வந்து விடலைங்கிறாரு. விடலைன்ட்டா நான் கூட நினச்சேன், அதை எப்படி விடாமல் இருக்கலாம்? பட்டியலினத்து மக்கள்லாம் கோயிலுக்கு போகிறதே யாராலையும் தடுக்க முடியாது, அதை எப்படி விட்டாமல்? அதுவும் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்னா க்யூவில் நின்று கும்பிட்டேன். அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யலை. 2000 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அதில் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். அதனால க்யூவில் நின்று கும்பிட்டா கோயிலுக்குள்ளே விடலைன்னு அர்த்தமா? நீங்கள்லாம் க்யூவில் நின்று கும்பிட்டு கூட தகுதி இல்லாத ஆளுங்க. உங்களுக்கு சிறப்பு பூஜை விஐபி இதுன்னு கொண்டு போய் க்யூவில் நிற்கிறவங்களெல்லாம் மணிக்கணக்கில் காக்க வச்சு உங்களுக்கு 1 மணி நேரம் இதெல்லாம் மாலை மரியாதை கொடுத்து அனுப்பணுமா? அதுக்கு தகுதி இல்லாதவங்க தானே நீங்கள். ஆக அவரை கோயிலுக்குள்ளே போய் விட்டுருக்காங்க, சிறப்பு இது கொடுக்கல. அங்கே எல்லா கோயிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுபடி சேகர்பாபு தான் எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த இவங்களுக்கு அங்கே இருப்பாங்கள்ல ஈஓ, அவங்களுக்கு மந்திரி லெட்டர் கொடுத்துட்டா உள்ளே போய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இதுக்கு தகுதி இல்லாதவர். அப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு சேகர்பாபுக்கும் உங்களுக்கு என்ன தகராறு? நீங்கள் 2 பேரும் தான் தோஸ்தாச்சே, கூட்டாளிகளாச்சே. சவுக்கு சங்கர் வீட்டில் தூய்மை பணியாளர் வச்சு இதெல்லாம் கொட்டினது நீங்கள் 2 பேரும் சேர்ந்த கூட்டணி தானே பண்ணீங்க. இப்போ என்னாச்சு? சேகர்பாபுட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போயிருந்தால் நேரம் உங்களை உள்ளே விட்டுருப்பாங்களே, ஏன் வாங்கலை அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ மோதல். ஆக அவர் கீழே நின்று இது பண்ணது வந்து அது முருகர் செய்த செயல். முருகர் ஏதோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு, முருகர் செய்த செயல். இந்த மாதிரி பாவத்தை செஞ்சவங்க வந்து சிறப்பு பூஜை கொடுக்கக்கூடாது அப்படின்னு முருகர் வந்து அவரை க்யூவில் வர வச்சுருக்காங்க. இதே மாதிரி திமுகவை சேர்ந்தவன், திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் முருகர் என்ன பண்ணணும்? சிறப்பு தரிசனம் இல்லாமல் அவங்கள க்யூவில் நிற்க வைக்கிறதுக்கான சூழ்நிலையை முருகக் கடவுள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத முருகக் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். அங்கே ஒரு எடுபடி இருக்கிறவர். ஏன்னா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. இவங்க லெட்டர்லாம் வச்சு கோயிலில் அவங்கள அனுமதிக்கலாமா? எல்லாம் நாஸ்திக கூட்டம், எல்லாம் இந்து மதத்தை கேவலமாக படுத்தினவங்க, திருவள்ளுவரை கேவலமாக பேசினவங்க, சனாதனத்தை கேவலமாக பேசினவங்க. இவங்கெல்லாம் லெட்டர் கொடுக்கலாமாப்பா கோயிலுக்கு? உங்களுக்கே வெக்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? அதனால் சேகர்பாபு செல்வ பெருந்தகைக்கு எந்த கடிதமும் கொடுக்காமல் அவரை க்யூவில் நின்று வர வச்சதுக்கு சேகர்பாபுவை நாங்கள் பாராட்டுகிறோம். சேகர்பாபுங்கிறவர் வந்து ஒரு எடுபடியாக இருந்தாலும், அவர் வந்து ஒரு நாசிய கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், செல்வ பெருந்தகையை க்யூவில் நிற்க வச்சதுக்கு அவரை பாராட்டுறோம்.